கடந்த சில வருடங்களா வீட்ல எந்த நான்வெஜ் வாங்குனாலும் அத கிளீன் பண்ணி குடுக்குறது என்னோட வீட்டுக்காரர் தான். நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட வேண்டாம் அப்படின்ருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் அவங்க மனசுல அப்படி ஒரு விதைய ஆழமா விதைச்சு வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, "அப்பா உங்கள மாதிரி யாருப்பா கிளீன் பண்ணி குடுப்பா? அப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு சர்ஃப் எக்ஸல் போட்டு அப்படியே துவைச்சு எடுத்த மாதிரி வெள்ள வெள்ளேன்னு இருக்கு" அப்படின்னு. பார்த்தீங்களா, இப்ப கூட அப்படிதான் சொன்னேன். மனுஷன் அப்படியே சிரிச்சு உருகிட்டாரு. இப்படி தான் சொல்லி சொல்லி காலம் முழுக்க அந்த வேலைய ஏவிக்கிட்டு இருக்கேன். அது சரியா இருக்கோ இல்லையோ, நம்ம அப்படியே கொஞ்சம் பாராட்டு மழைய தூவி விட்டோம் அப்படின்னா, அப்படியே நனைஞ்சிட்டே அது போக்குல போய்க்கிட்டு இருக்கும். நமக்கும் ஒரு வேலை மிச்சமாகும். இதத்தான் நான் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்சா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அது எல்லாரும் அப்படி மாறுவாங்களா என்னன்னு தெரியல. என் வீட்டுக்காரர் மாறிட்டாரு. இப்போதைக்கு நான் மட்டும் இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணல. ஃபேமிலியில எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்பத்தில என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சார் தான் இப்போ கறி வாஷிங் மேன். கறியில ஒரு பெரிய நல்லி கிடந்துச்சு. என் வீட்டுக்காரங்க, "ஒரு நல்லி தானே இருக்குது, நீயே சாப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வேண்டாம், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் பிள்ளைகளே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சாப்பாட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம். சரி, இந்த பையன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, "ஏல தம்பி, அம்மாவுக்கு தான் அப்பா எலும்பு சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது நாளையும் அந்த நல்லி எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாதான். அதுக்குள்ளே ஒருத்தன் "ஏம்மா, அது உள்ளதை மட்டும் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் வெளியே உள்ள எலும்பு எடுத்துக்கோங்க, எலும்பு சத்து குறையா இருக்குன்னா அதுதான் சாப்பிடணும்னு சொல்லி அது எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்ல?